பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. பிரதர் அருமையாக வர்ஷிப்பு ஆண்டவர் கிருபையில் நல்ல எத்தனை பேர் ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னு தெரில. அல்லேலூயா. உணர்ந்தவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். உணராதவங்களும் சொல்லிடலாம் அல்லேலூயா. அப்போ அவர் அருமையாக ஒரு பாட்டு படித்தார். அந்த பாட்டு படிக்கும்போது எனக்கு இப்படியா மனதில் ஒரு காரியம், எத்தனை பேரை உண்மைக்குமே எத்தனை பேரை நீங்கள் பேச்சுலராக இருக்கும்போதும் சரி, இல்லாட்டி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம், இல்லாட்டி சின்ன வயசில் இந்த மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கே சைக்கிள் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லுறதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி கூச்சப்படுவீங்க, ஆனால் உண்மைக்குமே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமாம், அந்த சகிக்க முடியாத மூஞ்சிக்கு தான் ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செஞ்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி சபை மத்தியில் பிரகாசத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. எல்லாம் கண்ணில் முடியும். ஆண்டவர் எங்களோட பேசுங்க. ஒரு நேரம் கூட, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கண்ணில் மூடி தேங்க்யூ ஜீசஸ். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். அவர் சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க. அடிமையை சுட்டெடுத்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. நம்ம ரமதான் வந்தாலே நமக்கு சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம் இருக்கலையோ நமக்கு சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு வேகம் எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 11 வாசிக்கிறீங்களா? மீகா 7:11. வேகமா வேகமா. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். எல்லாரும் படிக்கலாமா? உன் மதில்களே பக்கத்தில் உள்ள மதில் இல்லை, நம்ம மதில். அதான் சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. என் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளில பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். சொல்லுங்க. அந்நாளில பிரமாணம் வெகு தூரம். சரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மதிலை எடுப்பிக்க போகிறார் என்று? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வந்தாங்க, அப்படி தானே? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வரும்போது அவங்க எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும்? 40 வருஷம். அல்லேலூயா. 40 வருஷம் பிரயாணம் பண்ணணும். அது எந்த பிரயாணம்? கொஞ்ச நேரம் பிரயாணமா, வெகு தூர பிரயாணமா? வெகு தூர பிரயாணம். அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் கை பிடிங்களேன். கத்த நல்லவர், கத்த நல்லவர். பக்கத்தில் கை பிடிங்களேன். பிரதர் சிஸ்டர், நான் வெகு தூரம் பிரயாணப்படுறதுக்கு நீங்கள் ஏன் வெக்கப்படுறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமாம், சரி. பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்க கையை பிடிங்க. அல்லேலூயா. நம்ம வெகு தூரம் பிரயாணப்படுறதுக்கு எதிரி எதிர்த்தாலும் எத்தனை பெரிய மதிலை வச்சாலும் எனக்காக உடைப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அதே நேரத்தில் எதிரிக்கு முன்னால் என்னுடைய மதிலை எடுப்பித்து என்னுடைய பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும் கத்த செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்காக பிசாசு எழுப்புகிற மதிலையும் உடைப்பார், பிசாசுக்கு முன்னால் என்னுடைய மதிலையும் எடுப்பிப்பார். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு செய்தாருன்னா அன்றைக்கு செய்வார். செய்வாரா இல்லையா? செய்வாருங்கிற மாத்திரம். அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ நான் இன்னொரு கேள்விக்கு பார்க்குறேன். மதிலை யார் கட்டுவா? நார்மலாக கேட்குறேன். வேதத்திலேருந்து வெளில வந்துருங்க. ஆமாம், மதிலை எங்கே கட்டுவாங்க? முதல்ல
சரி, மதில்னா என்னது? சோவர். நமக்கு தெரிஞ்ச வாசையில் பேசுவோமே, சோவர், செவர், வால். இப்போ இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் போட்டிருந்தாங்க, வால் டு பி பில்ட். சில பதத்தில் பார்த்தேன் வால் டு பி ரீபில்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. திரும்ப கெடுப்பிச்சாலும் சரி, புதுசாக கட்டினாலும் சரி, மதில் கட்டிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சரி, எங்கே முதல்ல மதில் எங்கே கட்டுவாங்க? வீட்டை சுற்றி கட்டுவாங்க. சரி, ஓகே. அப்போ வீடு முதல்ல என்ன பண்ணுவாங்க? மதிலை கட்டுறதுக்கு முன்னால் வீடை கட்டுவாங்க தானே? இல்லை, வீடை கட்டலன்னு வச்சுக்கோங்க, முதல்ல லேண்டை வாங்குவாங்க. அல்லேலூயா. சில பேருக்கு வசதி இருக்கும், சில பேருக்கு வசதி இருக்காது. முதல்ல என்ன பண்ணுவாங்க? லேண்டை வாங்கிட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க? லேண்டை வாங்கினோன்னே அவங்க காசை பொறுத்து முள்வேலி போடுவாங்க, காங்கிரீட் வால் கட்டுவாங்க, இல்லாட்ட எதையோ ஒரு வேலையை போடுவாங்க. அதான் மதில். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன நடக்கும்? லேண்டு எடுத்த இடத்துல போனோடனே குருட்டாம்பாக்கில் அந்த அன்னைக்கு அதை தூக்கு, இந்த இடத்த தூக்கு அப்படின்னு சொல்லுவான். இல்லை, முதல்ல விசாரிப்போம். இந்த லேண்டு பக்கத்தில் எப்படி இருக்குது, ஒரு 5 வருஷம் கழிச்சு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வருமா, பஸ் ஸ்டேஷன் வருமா, ஏர்போர்ட் வருமா, ஹாஸ்பிட்டல் வருமா? உண்மையாக தானே பேசுனேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்த்து தானே கட்டுவோம். ஒரு லேண்டை வாங்குறதுக்கு இவ்வளோலாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? முதல்ல செலெக்ஷன். சொல்லுங்கள், கரெக்டு தானே? முதல்ல செலெக்ஷன். ரெண்டாவது என்ன நடக்கும்? செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம தான் செகண்ட் பார்ட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? செலெக்ஷன் பண்ணோன்னு கட்டிட முடியுமா? முதல்ல காசை கொடுத்து லேண்டை வாங்கணும், அப்படி தானே? அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு என்னது? செலெக்ஷன். ரெண்டாவது பேமெண்ட். கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானே? மூணாவது என்ன நடக்கும்? பேமெண்ட் முடிச்சா சோத்திரம், ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும். சோத்திரம். நான் கரெக்டாக எழுதி வச்ச பாயிண்ட் கரெக்ட். சோத்திரம். அப்போது முதல்ல செலெக்ஷன், ரெண்டாவது பேமெண்ட், மூணாவது அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்களை கர்த்தர் இந்த சபையில் அழைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்த போகவும் செய்கிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனால செலக்ட் பண்ணப்பட்டவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த லேண்டுக்காக, இந்த லேண்டை செலக்ட் பண்ணதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக அவர் கொடுத்த விலை ரொம்ப பெருசு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ மூணாவது ஒரு காரியம் நடக்கணும். மூணாவது காரியம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டியோட முடிஞ்சிருமா? எவிடன்ஸ் வேணும். அதை எங்கே கொண்டு போய் செய்வாங்க? எங்கே? ஆஃபீஸுக்கு போகணும். ஏன் ஆஃபீஸு? வீட்டு வேலைக்கு எதுக்கு ஆஃபீஸு? அதான் என்ன அங்கீகாரம்? அரசு அங்கீகாரம். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி பண்ணிட்டு ஒரு மதிலை நீங்கள் கட்டிட்டு அந்த மதிலுக்கு எவனாவது பிரச்சனை கொடுத்தா இப்போ யார் உள்ளே வருவா? சந்தோஷமாக சொல்லுங்களேன். இதுக்கு பெரிய வேதனை அறிவுலாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படியே நம்ம நடைமுறையில் இருக்கிறது தான். இப்போ நம்ம வீடு வாங்கியாச்சு, செலெக்ஷன் பண்ணியாச்சு, பேமெண்ட் கட்டியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம மதிலை வச்சுருக்கோம். அந்த மதிலில் எவனாவது ஒருத்தன் இடிக்கிற மாதிரி வந்துட்டானா என்ன பண்ணுவான்? நம்ம நேராக போய் கவர்மெண்ட்டுக்கு போய் சொல்லுவோம். கரெக்டாக உள்ளே யார் வருவா? இல்லையா சொல்லுங்களேன். இப்போ புரிஞ்சுதா? இப்போ எத்தனை பேர் அரசு அங்கீகாரத்தோடு இங்கே இருக்கிறீங்க? புரிஞ்சவங்க அல்லேலூயா. இன்னும் சில பேர் அங்கீகாரம் வாங்கலைன்னா அங்கீகாரம் வாங்கிருங்க. அல்லேலூயா. புரியலன்னா தனியாக வந்து கேளுங்க. தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அரசு அங்கீகாரத்தோடு இருக்கிறவர்களுடைய மதிலை கர்த்தர் எடுப்பிக்கிற நாள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மதில் ஒருவேளை விடிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் பரலோக ராஜ்யம் உள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்காலம் மட்டும் போது நோக்கி பார்த்து ஒரு பெட்டிஷனை மட்டும் செஞ்சா, பெட்டிஷனை போடாமல் இருந்தால் போலீஸ் உள்ள வருமா? என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும், என்னதான் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷனை போட்டால் தான் போலீஸ் உள்ளே வருவான். அல்லேலூயா. அதே மாதிரி பிரச்சனை, நம்முடைய மதிலில் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் வந்துன்னா முழங்கால போட்டு பெட்டிஷனை போட்டால் கர்த்தர் உள்ள வருவார். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், உன் மதில்களை எடுப்பிக்கிற எந்த நாள் நீங்கள் நம்புனா இதுதான் அந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாக கர்த்தர் எந்த பெரிய மதிலாக இருந்தாலும் தேவன் கட்டி எடுப்பார். அவரு சொல்லுங்க, வல்லமையிலவர் தானே. அப்போ நம்முடைய மதிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இன்வால்வ் ஆகிட்டுனா அதை சால்வ் பண்ணதுக்கு கர்த்தர் உள்ள வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் இன்னைக்கு கொஞ்ச நேரமோ தியானிக்க போகிறோம். சரி, இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு மதில் அப்படின்னா இன்னைக்கு என்ன வேண்டுமானாலும் டேஷ் டேஷ் டேஷ். ஒருவேளை என் குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. பிரதர், எனக்கு இன்னும் என்னோட அழைப்பு என்னன்னு தெரியல. அல்லேலூயா. நான் அபிஷேகத்துக்காக காத்துட்டு இருக்கிறேன்,
ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடிக்க வாஞ்சிக்கிறேன், இன்னும் இல்லை. இந்த தேசத்துக்கு ஒரு வேலைக்காக வந்தேன், வேலை இன்னும் கிடைக்கல. இன்னும் கடன் பிரச்சனை மாறல பிரதர். இன்னும் எனக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், என்னுடைய சொந்த பந்தத்துக்காக காத்துட்டு இருக்கிறேன், இன்னும் நடக்கல. இன்னும் ஒரு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறேன் பிரதர். எந்த மாதிரினாலும் நீங்கள் எல்லாவற்றையும் போட்டுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியம், நீங்கள் நானும் அங்கீகாரத்தோடு இருந்தால் கர்த்தர் கடந்து வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய மதுரையில் எடுப்பிக்கிற நாள் சீக்கிரமாய் வந்து விட்டது. நம்புறவங்க இதை குறித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயமாய் நமக்கு அது செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. யாருக்கு செய்வார்? ரெண்டாவது வேதம் சொல்லுது, 2 தீமோத்தேயுல அழகா இருக்கும். ஒரு வீட்டில் நிறைய பாத்திரம். என்ன பாத்திரம்லாம்? ஒரு வீட்டில் 2:20 ஒரு வீட்டில் அநேக பாத்திரம். அதில் என்ன பாத்திரம் இருக்குது? பொன் பாத்திரம் இருக்குது, மண் பாத்திரம் இருக்குது, அப்புறம் மரம் இருக்குது, கல் இருக்குது, அநேக பாத்திரம் இருக்குது. அல்லேலூயா. அதே போல் சபையில் படித்தவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க, ஹைஃபையான ஆட்கள் இருக்கிறாங்க, லோ கேட்டகரி ஆள் இருக்காங்க. யாரை பிரதர், யாருடைய மதில பிரதர் கர்த்தர் எடுப்பிப்பார்? இயேசுவின் நாமத்தினால தைரியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை அரண்மனைக்கு உள்ளே இருக்கிற எஸ்தராக இருந்தாலும் சரி, எஸ்தரை போல ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, இல்லை மொர்தெகாயை போல கேட்டுக்கு வெளியில் உட்கார்ந்தாலும் சரி, எந்த மதிலும் எடுப்பிக்க தேவன் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்று கேட்குறேன், எஸ்தர் அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் 6 மாதம் என்ன பண்ணாங்க? என்ன நடந்துச்சு? சுத்திகரிப்பு நடந்துச்சு. வெள்ளை போனோம், இன்னொன்று என்னது? சரி, கந்த வர்க்கம் வச்சுருவோமே. கந்த வர்க்கம் வெள்ளை 6 மாதம் சுத்திகரிப்பு. இது நம்மளால் பார்த்துருப்பானா? பார்த்துருப்பாரா? மொர்தெகாய் இந்த அம்மாவை சுத்திகரிப்புக்கே இது என்ன பண்ணுறாங்க? வெள்ளை போலம் கந்த வர்க்கத்தை வச்சு 12 மாதம் சுத்திகரிப்பு. இந்த அம்மா ஹைஃபையாக இருக்கு, இவன் அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் ஆகும். நல்லா போய் படித்து பாருங்க. மொர்தெகாய் ஆரம்பம் கேட்டுக்கு வெளியில், முடிவுக்குள்ள அவனுடைய முடிவு எப்படி தெரியுமா? அரண்மனைக்குள்ள மென்மேலும் பெரியவனாய் மாறிக்கொண்டிருந்தான். யாரு? மொர்தெகாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு எஸ்தரும் தேவை, மொர்தெகாய்களும் தேவை. எவர்களுடைய மதிலையும் எடுப்பிக்க தேவன் வல்லமையுள்ளவர். எனக்கு படிப்பில்லை பிரதர், எப்படி உயர்த்துவார்? அவரால் உயர்த்த ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் இன்னைக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைச்சிருந்தா போதும், மீதி அவர் பார்த்துருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யாருக்கும் எவர்களுடைய மதிலானாலும் தேவனால கட்டி எழுப்ப அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. இதனால வேகமாக நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என் கூட சத்தமாக இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்காதவங்க அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். முதல்ல யாருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினா? நிறைய காரியம் இருக்குது, 2 காரியம் ஆண்டவன் மனசில் போட்ட ஒரு சில வார்த்தை. கர்த்தர் நல்லவர். முதல்ல சொல்லுங்க, மறக்கப்பட்டவனுடைய மதிலை தேவன் கட்டி எழுப்புவார். சொல்லுங்களேன், மறக்கப்பட்டவனுடைய மதிலை கட்டி எழுப்புவார். 2வது, மறந்து போனவனுடைய மதிலையும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. மறக்கப்பட்டவனுடைய மதில், 2வது மறந்து போனவனுடைய மதிலையும் கட்டி எழுப்புவார். யார் மறக்கப்பட்டா? எனக்கா வேதமா வாசிங்க. ஆதியாகமம் 37:3 வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 37:3 வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். எல்லாருக்கும் தெரியல. இந்த 37வது அதிகாரம் தான் யோசேப்பை பத்தி தான் இன்ட்ரோடக்ஷன். சொல்லுங்க. அறிமுக அதிகாரத்திலேயே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் எங்க இல்லை அட்ரஸ் இல்லை, தப்பா சொல்லல, அப்பா கூட அதுக்கப்புறம் இல்லை. யாரு? யோசேப்பு. எதில் அறிமுகமாறாரு? கொஞ்சம் ஒரு 2-3 அதிகாரமாக டிராவல் பண்ணட்டுமே, இல்லை, முடிஞ்சுது. யாரு? யோசேப்பு. 37வது அதிகாரத்தில் 3வது வசனம் எப்படி இருக்கு? வசனம், அவனை யாரு அதிகமா? எத்தனை பேர் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறீங்க? சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எத்தனை பேர் அதிகமாக நேசிக்கிறார்? நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் கையை உயர்த்தினீங்க, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்க, கையை உயர்த்தினவங்களுக்காக தோத்திரம். 37:8 வாசிப்பா. வாசிங்க பிரதர், சிஸ்டர். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதிகமாய் நேசிக்கிறோம்னு சொல்லும்போது கையை தூக்குனீங்க? எவர்கள் எல்லாம் தேவனை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ, இல்லாவிட்டா தேவனால் யாரெல்லாம் அதிகமாய் நேசிக்கப்படுகிறீர்களோ, நமக்கு எப்படி இருக்குமா? இன்னும் அதிகமா யார் பார்ப்பா? கூட இருக்கிற கூட்டம்,
வேலையில் ஒரு கூட்டம், எங்கே போனாலும் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பகை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பகைக்கு மத்தியில் தான் கர்த்தர் நம்முடைய மதிலை எடுப்பிக்க தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ இப்படி தான் யோசேப்புடைய அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? சரி, இப்போ யோசிப்பு நான் சொன்ன மாதிரி 37வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் அப்பா கூட இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஸ்டோரி, நம்ம ரொம்ப உள்ளே போக விரும்பல. சொல்லுங்கள், சொப்பனத்தால் தூரம் போனவன் யோசிப்பு. சொல்லுங்களேன், எதனால தூரம் போனா? நல்லா தானே இருந்தான் அப்பா கூட. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் பகையோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. பகையோடுனா நீங்கள் பகையோடு இல்லை, உங்களை எத்தனை பேர் பகைக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் மத்தியில் சொப்பனம் பார்த்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவன் எங்கே போகிறான்? சொப்பனம் மட்டும் பார்க்கலன்னா யோசிப்பு போயிருப்பானா? அல்லேலூயா. ஏன் சில காரியம் நமக்கு மட்டும் ஏன் நடக்கு? சொப்பனங்கிற இடத்துல நீங்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டா கர்த்தர் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பேசின ஒரு தீர்க்க தரிசனம், இல்லாவிட்டா கர்த்தர் உங்களுக்குன்னு சொன்ன ஒரு தரிசனம், இல்லாவிட்டா சொப்பனம், எது வேண்டுமானு வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு சொப்பனத்தால் யார் எங்கே போனா? அல்லேலூயா. அவன் போனது எதுக்காக? அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு. எதுக்கு? என்ன சொல்லி அனுப்புறாரு? எப்பா விசாரிச்சுட்டு வா. அப்படி தானே? விசாரிச்சுட்டு வான்னு எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா. தூக்கலாம் ஒன்றும் இல்லையே, சோத்திரம். விசாரிக்க போனவன் 13 வருஷமா யாராலையும் விசாரிக்கப்படலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை விசாரிக்க போனா? அண்ணன் தம்பி விசாரிக்க போனா. எத்தனை வருஷமா அவனை யாருமே விசாரிக்கல? 13 வருஷம். எத்தனை வருஷம்? ஒரு வாரம் 2 வாரம் இல்லை. ஒரு வாரத்தில் நம்ம வந்துட்டு சில பேர் கேம்ப்லாம் சில பேர் சொல்லும் போது சர்ன்னு எனக்கெல்லாம் கோவம் வரும். ஆனால் சில பேர்கிட்ட சொல்ல மாட்டேன், சில பேர்கிட்ட சொல்லிடுவோம். அல்லேலூயா. பிரதர் என்ன விசாரிக்கல, என்னை கூப்பிட்டு விசாரிக்கல. நல்லது, விசாரிக்கணும், தவறு கிடையாது. ஆமாம், சரி. எனிவே கர்த்தர் நல்லவர். அப்போ இங்கே 13 வருஷம் யாரை விசாரிக்கல? யோசேப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னுடைய மதிலை யார் எழுப்புவார்? இப்போ யோசேப்பு எங்கே இருந்தான்? தகப்பன் வீட்டிலேருந்து இப்போ எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நமக்கு யோசேப்புடைய ஸ்டோரி தெரியும், அதனால் நம்ம தைரியமாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி தெரியல, அதனால தான் சில நேரத்துக்கு பயமாக இருக்குது. அல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்தை அதிக திட்டமாய் நம்பினான். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்படியே நம்புங்க, பிளைண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பார்க்க முடிக்க கண்களை கர்த்தர் திறந்துட்டார்னா வெளியில் எவ்வளவு அவிசுவாசமான சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட கண்ணு கட்டப்பட்டுரும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம அநேக நேரத்தில் நினைப்போம்ல, ஆண்டவரே என் மதில் எழுப்புங்க. எப்படி மதில் எழுப்பிடுங்க? யோசேப்புக்கு நடந்திருந்தது மதிலா? அவன் வாழ்க்கையில் ஒரே திகிலாக தான் இருந்துச்சு. அல்லேலூயா. திகில் ஸ்டோரி. யாருடைய ஸ்டோரி? யோசேப்பு. மதில் எழுப்பான்னு பார்த்தா திகில், எப்படியா ஜபத்துக்கு பதில் வந்துடும் பார்த்தா ஒரே திகில். அல்லேலூயா. இப்படி தான் எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்படி வெகு தூரம் போன யோசேப்புடைய பிரமாணத்தை கர்த்தர் வெகு தூரத்துக்கு பரவி போக வச்சாரா இல்லையா? உங்கள் வாயால் சொல்லுங்கள். நம்ம ஏன் தெரியுமா சொல்லணும்? நம்முடைய வாயால் பேசுகிறத நம்முடைய காது கேட்கணும். சொல்லுங்கள். ஒரு ஊழியருக்கு அப்படியே சொன்னார், நீங்கள் பேசுகிறத, அறிக்கை செய்கிறத, ஆராதிக்கிறத உங்கள் காது கேட்கணும். அப்போ தான் நம்முடைய விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேருடைய பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும்? அல்லேலூயா சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்கள். ஆண்டவர் என்னுடைய பிரமாணத்தை வெகு தூரம் பரவி போக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொப்பனத்தால் தூரம் போனவன் யோசேப்பு. அவனுடைய காரியம் பரவுச்சா இல்லையா? பரவுச்சா இல்லையா? அல்லேலூயா. சரி, 2 வசனம் வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 2:20 வாசிங்க. ஆதியாகமம் 39:9 வாசிங்களேன். 2 தீமோத்தேயு. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல். என்ன வீடா? ஒரு பெரிய வீட்டிலே. பெரிய வீட்டில் எத்தனை பாத்திரம் இருக்கு? அதுக்கு 2-3 அதுக்கப்புறம் இவைகளால் தன்னை சுத்திகரித்து கொண்டவன் ஒரு வசனம் இருக்குங்க சிஸ்டர். அடுத்து, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். அப்படியே வச்சிருங்க. ஆதியாகமம் 39:9 வாசிங்க வேகமா. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால். ஓகே சிஸ்டர். அங்க என்னடான்னா 2 தீமோத்தேயு 2:20 ஒரு பெரிய வீடு, நிறைய பாத்திரம். இங்க வீட்லயே பெரியவன் யாரு? சொல்லுங்க சத்தமா. யோசிப்பு என்ன சொல்லலாம்? அந்த வீட்டில் பெரியவன் என்னிலும் ஒருத்தன் இல்லை. அந்த பெரிய வீட்டில் அநேக பாத்திரம், இந்த வீட்டில் இந்த ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரம். ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுது? இவைகளை விட்டு தன்னை. தீமோத்தேயுல என்ன பார்க்குறோம்? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை.
அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா நல்லா இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். பாவம் செய்கிற ஆத்மா, அப்போ பரிசுத்தமுள்ள ஆத்மா. ஆமாம், ரொம்ப சிம்பிள். பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னா பரிசுத்தமுள்ள ஆத்மா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. பாவம் செய்கிற ஆத்மா மட்டும்தான் சாகும். ஆனால் பரிசுத்தமுள்ள ஆத்மா அவன் மாத்திரம் வாழ மாட்டான், அநேகரை வாழ வைப்பான், அநேகருக்கு கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பிரதர் யோசேப்புக்கு மாத்திரம் இத்தனை பிரச்சனை? 11 சகோதரருக்கு இந்த பிரச்சனை இல்லை, யோசேப்புக்கு மாத்திரம். ஏன்னா அவன் யாரு? சொப்பனத்தை பார்த்தவன், தேவனுடைய வார்த்தையை பார்த்தவன், தரிசனத்தை பார்த்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான். சொப்பனம் என்ன நடந்தாலும் சரி, சொப்பனம். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த சொப்பனத்தில் தான் என்னுடைய எதிர்காலம் இருக்குது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொப்பனத்தில் தான் என்னுடைய எதிர்காலம் இருக்குது. அந்த சொப்பனத்தில் தான் எனக்கு வரப்போகிற நல்ல குடும்பம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சொப்பனத்துக்குள்ளே தான் எனக்கு வரப்போகிற பிள்ளைகள் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொப்பனத்துக்குள்ளே தான் எதிர்காலத்தை குறித்ததான கர்த்தருடைய திட்டம், என்னுடைய வாழ்க்கையை குறித்ததான இது இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வசனத்தை நம்பி அனுப்பினாரோ அதுக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது. இதை சொன்னால் நம்ப மாட்டாங்க. இந்த யோசிப்புக்குள்ளே என்ன இருந்துச்சு? யோசிப்பு கல்யாணம் நடந்துச்சா? நடந்துச்சு. பிள்ளைங்க பிறந்தாங்களா? பிறந்தாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டானா? பட்டான். காரணம் எங்கே? இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கே இருந்துச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. சொப்பனத்தை பார்த்ததால் மாத்திரமல்ல, சொப்பனத்துக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னை காத்து கொண்டவன் தான் யோசேப்பு. பாவம் செய்வது ரொம்ப சுலபம். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளில வந்தாங்கல்ல, 40 வருஷம் நடந்தாங்கல்ல. அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்தாங்களா இல்லையா? வனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சு? எகிப்து அங்கே போகணும், அங்கே நாங்கள் சாப்பிட்டோம், இங்கே பண்ணோம். யோசேப்பு எங்கே இருக்கான்? யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கிறான். போத்திபார் வீடு எங்கே இருக்குது? அரண்மனையில் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தாங்க. வனாந்தரத்தில் இருந்தாலும் உள்ளத்திற்குள்ளே எகிப்து. இவன் அரண்மனைக்குள்ளே இருந்தாலும் தேவனுடைய எபிரேயனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். வனாந்தரத்தில் இருந்தாலும் அதான் இந்த அப்படியே மெடிடேட் பண்ணும்போது மனசில் இப்படியாய் ஆண்டு வார்த்தையை போட்டான். நான் நம்புகிறேன், பரிசுத்தவான்கள் எருசலேமுக்குள்ளே பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக இருப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் எகிப்துக்குள்ளே அருவருப்புக்குள்ளே பரிசுத்தமான இருப்பது ரொம்ப கஷ்டம். இதுக்கு தான் தேவனுடைய வாக்கு தத்துவம் தெளிவாக தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சொப்பனத்தை காத்துக்கொண்டு அதுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழுகிறவனை அவன் மாத்திரம் ஆஸ்வதிக்க ஆண்டவர் விட மாட்டார். அவனை கொண்டு அநேகரை ஆஸ்வதிப்பார். நான் நம்புகிறேன். இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய மதிலை கர்த்தர் எழுப்புவார்னு? அல்லேலூயா. நான் இன்னொன்று சொல்லட்டா, யோசேப்புடைய மதிலை எழுப்ப மாத்திரம் இந்த 13 வருஷம் அவனை ஆண்டவர் போட முடியல, யோசேப்பையே கர்த்தர் மதிலை எழுப்பினாரா? புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இவ்வளவு பாடு, இவ்வளவு போராட்டம்? உங்களுடைய மதிலை மாத்திரம் எழுப்ப தேவன் விரும்பல, உங்களையே தன்னுடைய மதிலை எழுப்ப தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புங்கிற மதில் மாத்திரம் எழும்பலைன்னா எகிப்து அழிஞ்சு போயிருக்கும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. எகிப்து அழிஞ்சிருந்தா யாக்கோபுடைய குடும்பம் பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. எகிப்தில் ஜனக்கூட்டம் பெருகி இருக்காது. எகிப்திலிருந்து ஜனக்கூட்டம் விடுவிக்கப்பட்டு கானானுக்கு நேராக போயிருந்திருக்க முடியாது. கர்த்தருடைய பெரிதான திட்டம் எதுக்குள்ளே இருந்துச்சு? ஒரு சின்ன சொப்பனத்துக்குள்ளே. இன்னைக்கு நமக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்கு தத்தம் ரொம்ப லைட்டாக எடுத்துறாங்க. அந்த வாக்கு தத்தம் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யோசேப்பு இப்போ அழகாக ஒரு வசனம் இருக்கும். நான் வேகமாக முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்போ எனக்கா வாசிங்களேன். ஆதியாகமம் 42, 46, 49, 46லேருந்து 49 வரைக்கும் இருக்குது. வாசிங்க வேகமாக. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். சரி, முதல்ல எங்க இருக்கு? இப்ப பார்வோன் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு எங்க போறான்? எகிப்து தேசம் எங்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படியா இருந்துச்சு? அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக போறான் அப்படின்னு இருக்கு. லேண்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறான். நான் அப்படியே மெடிடேட் பண்ணும்போது ஒரு சில காரியம் அப்படியே மனசில் வந்தது. உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு யோசேப்புக்கு எந்த வேலையிலையாவது அனுபவம் இருக்கா? இப்போ நான்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்,
எனக்கெல்லாம் எலக்ட்ரிக் ஒயரிங்கில் கனெக்ஷன் எதுக்கு நான் முன்னாலலாம் வரமாட்டேன்னு நினைக்கிறீங்க? சும்மா சும்மா ஏதோ இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேங்க அப்படிலாம் இல்லை. ஒன்றும் தெரியாது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கூறு கிடையாது அப்படிம்பாங்க. உண்மையாக சொல்லப்போனால் நமக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. ஏன்னா நான் வந்து காலேஜில் டிப்ளமோ படிக்கும்போது நான் சொல்கிறேனே, உண்மையாக நடந்த சம்பவம், மறைக்கலாம் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். நாங்கள் ஒரு டீமு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு போர்டில் கொடுத்துருவாங்க, லைட் 2 பல்ப் இருக்கும், 2 வே சுவிட்ச். அங்கிள்லாம் இருக்கார், சோத்திரம். ஆமாம், உண்மையே தான் நடந்தது. 2002 சாரி மன்னிக்கும் 2 தான் இல்லை 2001 நினைக்கிறேன் நடந்த காரியம். நாங்கள் குரூப்பாக இருக்கிறோம். 2 வே சுவிட்ச் தான் தெரியும் தானே எலக்ட்ரிக்கலுக்கு. ஆமாம், அது என்ன, ஒரு சுவிட்சை போட்டால் லைட்டு எரியணும், இன்னொரு சுவிட்சை போட்டால் லைட்டு. இதுதான் முறை, இதுதான் நியாயம், இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் குரூப்பில் மட்டும், நான் இருந்த குரூப்பில் என்னென்னா, ஒரு சுவிட்சை போட்டால் லைட் எரிஞ்சுது, எல்லாரும் ஹாப்பி. இன்னொரு சுவிட்சை போட்டால் லைட், இருக்கிற லைட்டு ரொம்ப பிரைட்டாக எரிஞ்சிட்டு, என்ன பிரைட்டாக எரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே ஃபியூஸ் அடிச்சிட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்லனா, நமக்கு என்ன வேலை தெரியுதோ அதை தான் நம்ம பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் எவருடைய மதிலில் எடுப்பிக்கிறாரோ அவரை கொண்டு கர்த்தர் அநேக மதில்களை உருவாக்குவார். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு எங்கே பிரயாணப்பட்டு போகிறான்? தேசத்துடைய லேண்டை டெஸ்ட் பண்ணதுக்காக போகிறான். அப்படி போகிறான். இப்போ அவனுக்கு என்ன ஃபீல்டை பற்றி நாலேஜ் வரணும்? அக்ரிகல்ச்சர். இப்போ என்ன பண்ணணும்? விதைக்கணும். எத்தனை வருஷம்? அல்லேலூயா. சரி, விதைச்சாச்சு. விளைச்சல் வரும்போது அதை எங்கே கொண்டு போவீங்க? களஞ்சியம் என்ன இங்கிலீஷில்? வேர் ஹவுஸு. அப்போ வேர் ஹவுஸ் கட்டணுமா வேண்டாமா? இருக்கிறதுக்கு மகா பஞ்சம் வரப்போகுது. அவ்வளோ அறுவடை எங்கே கொண்டு போய் வைக்கணும் சொல்லுங்கள்? வேர் ஹவுஸ் எங்கேது? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. அப்போ நம்மளால் எங்கே காலை வைக்கிறான்? முதல்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் காலை வைக்கிறான். எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அது மூலம் வந்திருக்கும் சொல்லுங்கள்? அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டான். இருக்கிற இடத்துல ஃபுல்லாக விதைங்க அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. எத்தனை வேர் ஹவுஸ் கட்டியிருப்பான் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வாங்க வந்தது எகிப்து தேசத்தில் உள்ள மட்டும் இல்லை, தேசம் முழுசும், பூமியிலேருந்து எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. சரி, 3வது, இப்போ வேர் ஹவுஸ்லேருந்து, இப்போ வயல் நிலத்துலேருந்து வேர் ஹவுஸுக்கு என்னத்தை கொண்டு போகணும்? விதை தானியத்தை கொண்டு போகணும். எப்படி கொண்டு போவான்? டிரான்ஸ்போர்ட்டேஷன். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு? லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட். அப்போ எத்தனை டிரைவருக்கு வேலை கொடுத்துருப்பான்? யார்? ஒரே ஒருத்தனும் தேவனுடைய மதிலாக எழுமுனா அவனை கொண்டு அநேக மதிலை கட்ட கர்த்தர் வல்லமையிலவர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா உங்களை நாளைக்கு உற்சாகப்படுத்திட்டு போகிறதுக்கெலாம் வரல. அல்லேலூயா. தேவனால் செய்ய முடியும். அன்னைக்கு செஞ்சார்னா அன்னைக்கு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க. எப்பா என் ஆடை வச்சுக்கோ, மாடை வச்சுக்கோ, குதிரையை வச்சுக்கோ, கழுதையை வச்சுக்கோ, எனக்கு நீ வந்து என்னத்தை கொடுத்துரு. அப்போ என்ன நடக்குங்க? எக்ஸ்சேஞ்ச். என்ன எக்ஸ்சேஞ்ச்? நீங்கள் என்னென்னாலும் போடுங்க, ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கோங்க. இப்போ என்ன நடக்கு? எக்ஸ்சேஞ்ச். எதில் காலை பதிக்கிறான்? புதுசாக ஒரு பிஸ்னஸ், எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ். இவன் ராஜா அப்படியே யோசிச்சிருப்பான், என்னடா இவன் புதுசாக கொண்டு வரான் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே யாருக்கு தான் பிரயோஜனப்பட்டுச்சு? அல்லேலூயா. எவ்வளவு தான் கர்த்தர் நம்மளை மதில் எழுப்பினாலும் நம்மளை உயர்த்தின தேவனுக்கு கடைசி வரைக்கும் பிரயோஜனப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் செஞ்சது எல்லாமே பார்வோனுக்கு. ஆமென். கடைசியாக சொல்லிட்டான், எப்போ என் நிலத்தையே கொடுத்துருந்தையா. யாரு? இருக்கிற ஜனங்கள்லாம் வந்துட்டான். நிலத்தை கொடுத்துருந்தேன், எனக்கு விதைத்தானியத்தை கொடு, நான் விதைச்சிக்கிறேன். முதல்ல சாப்பாட்டுக்கு அரிசி கொடுத்தவன் இப்போ அவனையே வச்சு விதைக்கே ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டு சொப்பனத்துக்கு அர்ப்பணித்து தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இவ்விதமாய் தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இப்போ திகிலாக இருக்கலாம், கர்த்தர் நம்முடைய மதிலை இடிப்பிக்கிற நாள் வருகிறது. அல்லேலூயா. சொப்பனத்தால் தூரம் போனதுனால அவனுக்குள்ள திகில கர்த்தர் கட்டாயமாக திகிலை தூரப்படுத்துகிற நாளும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ லேண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சா? அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு? எத்தனை ஃபீல்டுக்குள்ளே நம்மால் காலை பதிக்கலாம்? எதுவுமே தெரியாது. ஒன்று தெரியும், கர்த்தரோடு இருக்க மாத்திரம் தெரியும் யோசேப்புக்கு. அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல இருக்க மாட்டான், தேவனோடு தான் யோசேப்பு இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எகிப்து அழியாமல் பாதுகாக்கப்பட காரணம் என்னது? அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் சொப்பனத்தை, தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். அதை காப்பாற்றி கொள்ளுங்க. அந்த வாக்கு தத்தம் உங்களை மாத்திரம் காப்பாற்றாது, அநேகரை காப்பாற்ற வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மாத்திரம், என் மதில் மாத்திரம் எழுப்பியிருந்தா யோசேப்பு இவ்வளவு காரியத்தை பார்த்துருக்க வேண்டாம். இன்னைக்கு ஏன் உங்களுக்கு சில காரியம் நடக்குன்னா, நான் மாத்திரம் நல்லா இருக்கக்கூடாது, நான் மாத்திரம் ஆசிரமமாக இருக்கக்கூடாது, நான் ஒரு கூட்டத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, நான் இருக்கிற பட்டணத்துக்கு, என்னுடைய எல்லா சொந்த பந்தங்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, கர்த்தர் நம்முடைய மதிலில் நம்மையே தம்முடைய மதிலாக எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேகமாக நான் போகிறேன். ரெண்டாவது ஒரு காரியம், மறந்தவனுடைய, சொல்லுங்க, மறந்தவனுடைய மதில். அது யார் பார்க்கலாம். லூக்கா 15:13 வாசிக்கலேன். லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிங்களேன். நீங்கள் சொல்ல கூச்சப்பட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கையை பிடிக்காத பக்கத்தில் பார்த்தா சொல்லுங்க. சொப்பனத்தால தூரம் போனா தகப்பன் ஒன்றை தேடி வருவார். சொத்தால தூரம் போயிட்டீங்கன்னா நீங்க தான் தகப்பனை தேடி வரணும். சந்தோஷமா? அல்லேலூயா. சொன்னாலும் ஸ்தோத்திரம், சொல்லாட்டினாலும் ஸ்தோத்திரம். சொப்பனத்தால தூரம் போனவன் யாரு? யோசேப்பை தேடி யார் வந்தா? யாக்கோபு வந்தானா இல்லையா? வந்தாரா இல்லையா? சரி. சொத்தால தூரம் போனவன் யாரு? இளையகுமாரன். தகப்பன் வந்தாரா, இளையகுமாரன் போனானா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. ஒருவேளை நல்லா இருக்கும். ஒரு வசனம் நல்லா இருக்குல்ல, ஆஸ்தியும் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும். நம்மால சம்பாதிக்கிறான்ல, சம்பாதிச்சதை கேட்குறான். யாரு? இளையகுமாரன். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போதும் என்னத்தை கேட்போம்? ஆண்டவரை நீ சிலுவையில் எல்லாத்தையும் சம்பாதிச்சு எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஆண்டவர் கட்டாயமாக கொடுக்க தான் செய்வார். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளால காணல, எல்லாத்தையும் சுருட்டிட்டு எங்கே போயிட்டான்? சில பேருக்கு தப்பாக நினைக்கிறாங்க, உங்களை சொல்லலை, சில பேருக்கு எப்படின்னா, ஆஸ்தி அழிஞ்சதுக்கப்புறம் தான், சொல்லுங்க நல்லா இருக்கும், ஆஸ்தி அழிஞ்சதுக்கப்புறம் தான், இல்லாட்டி ஆஸ்தி அழிச்சதுக்கப்புறம் தான், இதுதான் நல்லா இருக்கு. ஆஸ்தி அழிச்சதுக்கப்புறம் தான் புத்தி தெளியுது. உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சில பேருக்கு ஆஸ்தி அழிச்சதுக்கப்புறம் தான் புத்தி. இந்த புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு எப்படி புத்தி இருக்கணும்னா, தெளிந்த புத்தி வேணும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி. வெள்ளம் வர்றதுக்கு முன்னால் அணை போடும். அல்லேலூயா. ஒரு சில காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார்னா, தெளிந்த புத்தி உள்ளவன் ஆட்டோமேட்டிக்காக போய் ஆண்டவரே இந்த காரியம்லாம் இருக்கு. புத்தி எப்போ தெளியுது? எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் தான் புத்தி. அப்படியே தெரிஞ்சிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி தெரிஞ்சதுக்கப்புறம் யார்கிட்ட வரான் சொல்லுங்களேன்? தகப்பன் வந்ததுக்கப்புறம். அப்போ நல்லா பாருங்க, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தூரம் எப்போ அதிகமாகுதோ அது அவன் தகப்பனை விட்டு பிரிச்சிருது. அவன் அந்த கேப் அதிகமாக இருக்கனால அவன் தூரம் போயிட்டான். இல்லையா? சொல்லுங்களேன். நான் மறுபடியும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நமக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற இடைவெளி அவரை விட்டு தூரம் போக பண்ணும். ஆனால் எனக்கும் தகப்பனுக்கு இருக்கிற நெருக்கம் அவருக்காக தூரம் போக வைக்கும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தகப்பனோடு நெருக்கமாக இருந்தால் அவருக்காக தூரம் போவேன். நான் தகப்பனை விட்டு தூரமாக இருந்தால் அவரை விட்டு தூரம் போயிடுவேன். எனக்கு இந்த இடைவெளி இருக்கக்கூடாது ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடைவெளி குறைய 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 தேவனுக்காக நீங்கள் நானும் பிரயோஜனப்படுவோம். இவன் தகப்பனை மறந்தானா இல்லையா? மறந்தான்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. தகப்பனுடைய சுதந்திரத்தை அழிச்சாலும் ஸ்டில் நீ என்னுடைய சுதந்திரவாளியே. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எந்த சுதந்திரத்தை, ஒருவேளை உங்களுடைய பரிசுத்தம் இல்லைவட்ட தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ரட்சிப்பு, ஏதோ ஒரு காரியம் அது அழிந்து போனாலும் நாம் இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பனுக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? எப்பா நான் சம்பாதிச்சு வச்சதை எல்லாத்தையும் நீ அழிச்சாலும் பரவாயில்லப்பா, சுதந்திரம் அழிஞ்சாலும் சுதந்திரவாளி அழிய விட மாட்டார். எப்போ? அவர்கிட்ட வரும்போது. சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் இதோடு நான் முடிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே,
உன்னுடைய மதில்கள் இடிப்பிக்கும் நாள் வருதுன்னு சொன்னீங்களே. எல்லா வாய்களை திறந்து நான் சொன்னது போல நீங்க செய்கிற அறிக்கை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அல்ல, உங்க காது கேட்டா போதும், நம்முடைய காதுகள் கேட்டா போதும். ஆண்டவரே, ஆண்டவரே, வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் எகிப்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தாங்கப்பா. ஆனாலும் எகிப்தின் அரண்மனைக்குள்ள இருந்த யோசேப்பு கிட்ட எந்த எகிப்து இல்ல, எபிரேனாவே இருந்தான், கர்த்தரோடு இருந்தான். ஆண்டவரே, சொப்பனத்தால தூரம் போனவன் சாரத்தோடு இருந்தான்ப்பா. சொத்தால தூரம் போனவன் சாரம் இல்லாம போயிட்டான். ஆண்டவரே, இந்த நாள்ல தேவப்பிள்ளையே, எந்த நிலைமையில இருந்தாலும் தகப்பன் கிட்ட வந்துட்டீங்கன்னா நம்முடைய மதில கர்த்தர் எழுப்புவார். எல்லாம் வாயில திறந்து ஆண்டவரே, இந்த நாள் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாம் வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கே எவ்வளவு பாடு, எனக்கே எவ்வளவு போராட்டம், எனக்கே எவ்வளவு பிரச்சனை. பிரதர், சிஸ்டர், உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு, உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் பெருசு, உங்க மேல கர்த்தர் வச்ச சொப்பனம் பெருசு, உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய காரியம் பெருசு. அதனாலதான் கர்த்தர் இத்தனை வருஷம் 13 வருஷம் யோசேப்புடைய மதிலை எழுப்பல. கர்த்தர் யோசேப்பைய மதிலை எழுப்பினதுனாலதான் அநேக ஜனங்கள் போஷிக்கப்பட்டாங்க, அநேகருக்கு அவன் பிரயோஜனப்பட்டான். அவனுடைய பரிசுத்தம் உள்ள அவனுடைய ஆத்துமா வாழ்ந்துச்சு. அநேக ஆத்துமாக்களை அவன் பிழைப்பூட்டனான், அநேக ஆத்மாவை பிழை போட்டுனான். பாவத்திற்கு விலகி ஓடினவனை தேடி ஒட்டுமொத்த எகிப்தும், ஏன் பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் ஓடி வந்தாங்க விதை தானியத்துக்காக. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்படணும், என்னையும் ஆசீர்வதிக்கணும், நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமா பிரயோஜனப்படணும் ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை இளைய குமாரனை போல எல்லாவற்றையும் அழித்து போட்டதுக்கு அப்புறம் புத்தி தெளிந்து வந்த போது தகப்பா அப்படியே விடல ஆண்டவரே, தகப்பா அப்படியே விடல. எல்லா எலும்பி நின்று கொள்ளாமா? எல்லா எலும்பி நின்று கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். Thank you Jesus Lord, thank you Jesus Lord, thank you Jesus Lord. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீங்க செஞ்சத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நீங்க செய்தத நினைச்சு நன்றி சொல்லு. எல்லாரும் வாய்களை திறந்து, இந்த பாட்டு தெரியலனா வாய்களை திறந்து எல்லாரும் மறுபடியும் படிக்கலாமா? மறுபடியும் சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து. ஆண்டவரே, என்னுடைய மதிலை எடுப்பிக்கல திகிலுக்குள்ள போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மதில கர்த்தர் இந்த நாள் எடுப்பிப்பீராக ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீங்க செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் ஒருவேளை இளையகுமாரனை போல இருந்தா மறுபடியும் நான் வர்ற ஆண்டவரே, மறந்து போன ஆண்டவருடைய அன்பை மறந்து போனேன். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் ஆண்டவரே, உம்மோடு இருந்த ஆதி அன்புக்கு மறுபடியும் வருகிற ஆண்டவரே, குறையாமல் வாழ. நெறிந்த நாணலை முறியாதவரே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. மறுபடியும் எல்லாரும் அனலாய் தனலாய் இருக்கவே. சபை ஆண்டவரே, தேவனுடைய ஆதி அன்புக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தர் எடுத்து செல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அனலாய் தனலாய் அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல். நீங்க செய்ததை நினைச்சு எல்லாரும் சேர்ந்து, நீங்க
செஞ்சத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புது. மறுபடியும் நீங்க செய்த ஆண்டவர் இப்ப நான் நம்புறேன் ஆண்டவரே. ஏன் இத்தனை வருஷம் குழி, ஏன் இத்தனை வருஷம் கிடங்கு, என்னையே பதில் அனுப்பத்தான் ஆண்டவரே. தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும். நான் வந்துட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் ஆண்டவரே. இந்த நாள்ல உடத்துல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுபடியும் கர்த்தர் எருசலேமின் மதில்களை கட்டுகிறவரே, உங்களுடைய பிள்ளைகளை மதில்களை கட்டுங்க ஆண்டவரே. தேவப்பிள்ளை, கர்த்தர் உன்னுடைய மதிலையும் எடுப்பிக்கிற நாள் வந்தது, உன்னையும் தன்னுடைய மதிலா எடுப்பிக்கிற நாளும் வந்தது. இந்த ரெண்டையும் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமுள்ளவர். எல்லாரும் வாயில தன் ஆண்டவரே, இந்த நாள்ல என்னுடைய மதில் ஆண்டவரே நீர் எடுப்பிக்கிறத ஆண்டவர் எல்லாரும் பார்க்கணும். என்னைய கர்த்தர் மதிலா எழுப்பத இந்த ஜனங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. பரிசுத்தம் பாவம் செய்கிற ஆத்மா சாகுனா, பரிசுத்தம் உள்ள ஆத்மா நிமித்தம் அநேக ஆத்மாக்கள் வாழ வைக்க உம்மால முடியுமே ஆண்டவரே. நாங்க மாத்திரம் வாழ அல்ல ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்களை வாழணும். தேவப்பிள்ளை ஆத்மாவில் மரிச்சு போனவன் இளைய குமார தகப்பன் கிட்ட வந்தான். மறுபடியும் கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார். ஆனா சொப்பனத்தால தூரம் போனவன் யாக்கோபுடைய ஆவிய உயிர்ப்பித்தான் ஆண்டவரே. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல மரித்து போய் வந்தா தகப்பன் உயிர்ப்பிப்பீராக. சில பேரை அநேக தகப்பன்மார்களை அநேக பிள்ளைகளை உயிர்ப்பிப்பதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறீர். கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த உயிர்ப்பிக்கிற நாட்கள்ல கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்துங்க. அநேகரை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொப்பனத்தால தூரம் பண்ணுடைய மதிலையும் கர்த்தர் கட்டினீங்கப்பா, சொத்தால தூரம் பண்ணுடைய மதிலையும் கர்த்தர் கட்டினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க ஒருவேளை மனுஷனால மறக்கப்பட்டாலும் உம்மால எப்போது நினைவு கூறப்படுகிறோம். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தைகளை நாங்க நம்புறோம், பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் மூலம் எண்ணிக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார்னு சொல்லி அப்பா, எங்களுடைய நாம மகிமைக்குன்னு சொல்லி அவன் அப்போ எங்களை எல்லாம் ஆண்டு நம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டு இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்த ஆண்டவரே அப்போ நல்ல வேலையை கொடுத்து நல்ல குடும்பங்களை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய நாம மகிமைக்குன்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் அப்போ நமக்கு சொல்லி சாட்சியாக வைத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட அப்பா இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய், விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளில் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தரிங்க பேராய் குடும்பமாய் கர்த்தரிங்க ஆசீர்வாதம் அனுப்பிடிக்க ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட ஆண்டவரை வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்போ நம்முடைய சமூகத்தில் இருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு கூட கடந்து செல்லும்படி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் கிருபை பாராட்டும்படிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். குடும்ப தேவையை சந்திங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் தங்கும்படிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல வேலை ஸ்தலத்தில் எல்லாம் கூட கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. உயர்வை கொடுங்க, பாதுகாவலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. எந்தெந்த நன்மைகளுக்காக காத்திருக்கிறாங்களோ அந்த நன்மைகள் எல்லாம் கூடிய விரைவில் கர்த்தர் கைகூடி வர செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய போக்கில் வரத்திலும் கூட கர்த்தருடைய பாதுகாவல் கரம் இருக்கட்டும். ஆபத்து நாச மோசங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக ஆண்டவரே வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகம் கூடவே செல்லட்டும். முன்னும் பின்னுமாய் சென்று பாதுகாவலை கட்டளையிடுங்க. எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா தீங்கிற்கும் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அப்பா அவனுடைய ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல பலவீனத்தின் மத்தியில் சுகவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். எந்தெந்த பகுதியில் பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ரத்தம் பாய்ந்து செல்லும்படிக்க ஜெபிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே அப்பா அவர்களுக்குள்ள
ஒரு சுகத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டு. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையோட வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. இந்த நாளில் கூட உங்களுடைய சமூகத்தில் என்னென்ன விண்ணப்பங்களை வைத்தாங்களோ அந்த விண்ணப்பங்களை எல்லாருக்கும் ஆண்டு கர்த்தர் நீங்கள் ஒரு நிறைவான பதிலை கர்த்தங்க கொடுத்து அனுப்புறக்கா நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டு. சிறு பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கிருபையும் கொடுங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டே அப்பா அவங்க வர நாட்களில் உமக்கு ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியாய், ஒரு ராஜரீக கூட்டமாய், ஒரு ஆசாரிய கூட்டமாய் வளரும்படிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஞானத்தால் நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ சித்தத்தை நிறைவேறட்டும். அதே போல் ஆண்டே கேம்ப் பகுதியிலிருந்து வந்திருக்கிற அநேக சகோதரர்கள் உண்டு ஆண்டே, தன்னுடைய சொந்த பந்தங்கள், குடும்பங்கள், மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டு தனிமையில் இருக்கிறாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டே. அவங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுங்க. குறிப்பாக வேலை செய்கிற நேரங்களில் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. வேலை ஸ்தலத்தில் எந்த விதமான ஆபத்து நாச மோசங்கள் உண்டு அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. வேலை செய்ய வேண்டிய எல்லா பலத்தையும் சத்தத்தையும் கற்றுக் கொடுக்க முடிய ஜெபிக்கிறோம். அதே போல் கொடுத்த சம்பாத்தியத்தை நல்ல ஞானமாய் செலவு செய்து மீதம் துணிக்கு எடுத்து ஊரில் இருக்கிற குடும்பங்களை எல்லாம் போஷிக்க முடிக்க வேண்டிய எல்லா கிருபைகளை கற்றுக் கொடுக்க முடிய ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் ஒரு கூட தேவ ஜனங்கள் யாவரையும் உடைய பரிசுத்த கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மீண்டுமாய் ஒரு விஷயம் நம்முடைய சமூகத்தில் வந்து உடைய நாமத்தை மையப்படுத்துகிற வரையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க முடிய ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செல்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு கரம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.